Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Saran Mega's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய குஸ்கா அதாவது plain பிரியாணி எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் நம்ம என்னென்னு பார்த்துடலாம். பாஸ்மதி ரைஸ் நான் 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ½ அன் ஹவர் அதை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பாஸ்மதியில் தான் செய்யணுன்றது இல்லை, நம்ம வீட்டில் எப்பவும் சமைக்கிற நார்மல் அரிசிலையும் செய்யலாம். சீரக சம்பா அரிசி கிடைச்சா சீரக சம்பா அரிசிலையும் செய்யலாம், அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் எந்த ஒரு மசாலாவும் நம்ம போட போகிறதில்ல. இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 3 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பொடியாக, சின்ன வெங்காயம், கொத்தமல்லி புதினா நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்து தனி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை 1 இன்ச் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், அன்னாசிப்பூ 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் சோம்பு, அப்புறமா லெமன் புளிப்புக்காக. உங்களுக்கு லெமன் ஃப்ளேவர் வேணாம் அப்படின்னா நீங்கள் தயிர் கூட எடுத்துக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம், நெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். நீங்கள் எடுத்துக்கிற அளவுலே எண்ணெய் பாதி நெய் பாதியாக எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். இது குஸ்கா பார்த்திங்கன்னா வெஜிடேரியனும் சாப்பிட்லாம், நான் வெஜிடேரியனும் சாப்பிட்லாம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வெஜிடேரியனா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சைட் டிஷ், நான் வெஜிடேரியனா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம தாளிப்பு வச்சுருக்க பிரிஞ்சி இலை, பட்டை, அன்னாசிப்பூ, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி இது கருகிடும். இது கருகுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரியாணி ஃபுல்லுமே அந்த கருகின வாசனை வந்துடும். அடுத்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை. பச்சை மிளகாய் சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக நான் போட்டிருக்கேன். நம்ம லாஸ்ட்டாக தனி மிளகாத்தூளும் காரத்துக்கு சேர்த்துக்குவோம். பச்சை மிளகாய் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அடுத்து வெங்காயம். நான் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயமும் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது. நான் இந்த உரலில் இடித்து எடுத்திருக்கேன். நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கிறத விட அந்த மாதிரி இடித்து எடுத்தீங்க அப்படின்னா அதனோட வாசனை நல்லாயிருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னே அடி பிடிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி, தக்காளியும் நல்லா பேஸ்ட்டு மாதிரி வதங்கணும். அந்தளவுக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி ஈஸியாக வதங்கணும் அப்படின்னா நம்ம உப்பு போட்டோம் அப்படின்னா தக்காளி கொஞ்சம் ஈஸியாக வதங்கிடும்.
தேவையான உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டாக வரணும். நல்லா வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா பைண்ட் ஆகி ஒரு பேஸ்ட் மாதிரி வதங்கி வரணும். கொத்தமல்லி, புதினா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் பிரியாணி ரெடியானோடனே லாஸ்ட்டாக கார்னிஷ் பண்ணும்போது சேர்ப்பாங்க. நீங்கள் இப்படி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இப்படி சேர்த்திங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அடுத்து மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள். நீங்கள் ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள். தனியாத்தூள் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுறலாம். இந்த எல்லா பொடியும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. அந்த பொடிங்களோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறிக்கணும். அடுத்து வந்து நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்க பாஸ்மதி ரைஸ். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அரிசியை கழுவிட்டு ஊற வச்ச தண்ணி தான் நான் சேர்த்துருக்கேன். 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுருந்த தண்ணி தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அளவு கரெக்டாக இருக்குங்க. இப்போ லெமன் புழிஞ்சிக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க. இந்த தண்ணியில் வந்து உப்பு லைட்டாக தூக்கலாக இருந்தால் தான் உங்களுக்கு பிரியாணி வெந்து வரும்போது அதுக்கு உப்பு கரெக்டாக வரும். மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். ஒரு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். விசில் வந்துருச்சு. விசில் வந்து அந்த ஏர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம், அதாவது அந்த ப்ரெஷர் போனதுக்கப்புறம் நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. பெரிய ஃபோக் இருந்தது அப்படின்னா அதில் கூட நீங்கள் கிளறிக்கலாம். ரொம்ப பெரிய கரண்டி விடாமல் மெல்லிசான கரண்டியாக விட்டு கிளறிக்கோங்க. சாதம் உடையாமல் இருக்கும். அப்போ தான் நீங்கள் இந்த மாதிரி ரெடியானோடனே நல்ல பெரிய அகலமான ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு கிளறினீங்க அப்படின்னா சாதம் உங்களுக்கு உடையாது, குழஞ்சும் போகாது. சூப்பராக வந்திருக்குங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டலை, ரொம்ப குழஞ்சும் போகலை, சாதம் நல்லா பஞ்சு போல் வெந்திருந்தது. நான் சொன்ன அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட பிளைன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பிரியாணி அப்படின்னாவே உங்களுக்கு சாதம் குழஞ்சி போகாமல் வரணும், குக்கரில் சாதம் அடி பிடிக்காமல் வரணும். இது எல்லாமே இன்றைக்கி எனக்கு பர்ஃபெக்டாக வந்திருந்தது. நான் சொன்ன அளவு நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். வெஜிடேரியன் அப்படின்னா ரைத்தா வச்சு யூஸ் பண்ணுங்கள், இல்லை மஷ்ரூம் கிரேவி. நான்வெஜ் அப்படின்னா சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி எல்லாமே இதுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.